Hey, hello friends. நான் உங்க SKA பேசுறேன். பாகிஸ்தானை மொத்தமாக அழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே முடிந்து விட்டது. POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அந்த பகுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடங்கியுள்ள மிகப்பெரிய போராட்டங்களும் வன்முறைகளும், ஏன் அந்த நாட்டையே அழிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் கிளம்பி இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கு வரப்போகும் S-500 ஆயுதம், S-500 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்ம தேஜாஸில் நாம் லான்ச் பண்ண போகிற, அதாவது டிப்ளாய் பண்ண போகிற அதிசயமான ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகளை நாம் பொருத்துறதுனால நம்ம நாட்டு ஆகாயப்படை, விமானப்படை எப்படி மொத்தமாக மாறப்போகுது அப்படின்னு இன்னைக்கு நம்மளோட உலக மேடையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி வெடிக்குது. இந்தியாவின் உண்மையான சக்தி என்ன? நாம் பொதுவாக ஒரு டூ ஃப்ரண்ட் வார், இரண்டு முனை போர் அப்படின்னு எப்பவுமே கேள்விப்பட்டிருப்போம். பாகிஸ்தான் ஒரு பக்கம், அதாவது மேற்கு பக்கம், சைனா வடக்கு பக்கம். அந்த கற்பனை தான், அதற்கான ஏற்பாடுகள் தான் கடந்த பல ஆண்டுகளாக நம்மளோட டிஃபென்ஸ் பிளான்ஸில், நம்ம டிஃபென்ஸ் பிளானர்ஸ், ஆர்மியாக இருந்தாலும் சரி, மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி, மொத்த இந்தியாவுமே தூக்கமே இல்லாமல் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் டூ ஃப்ரண்ட் வார். ஆனால் இப்போ மிகப்பெரிய, இன்னும் ஒரு அதிர்ச்சியான கதை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு 3 ஃப்ரண்ட் வார் சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறது. பாகிஸ்தான், சைனா இது ரெண்டும் கிடையாது. கிழக்கு பக்கம் பங்களாதேஷும் இந்தியாவின் எதிரியாக மாறினா என்ன ஆகும்? அந்த கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த 3 ஃப்ரண்ட் வாரை ஃபேஸ் பண்ணுறது மட்டுமல்ல, பாகிஸ்தானை எப்படி இந்த உலகமே வெறுக்கிற மாதிரி, இந்த உலகத்தில் அப்படி ஒரு நாடே இல்லை அப்படிங்கிற கதையை இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். பயங்கரவாதத்துக்கான தொழிற்சாலைன்னு சொல்லுற அளவுக்கு உலகத்திலேயே நடந்த பெரும்பாலான தற்கொலைகள், தீவிரவாத தாக்குதல்களுக்கே டைரக்டா அல்லது இன்டைரக்டா லிங்க் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா சபை மேடையில் சொல்லியிருக்கிறாரு, பாகிஸ்தான் இஸ் த எபிக் சென்டர் ஆஃப் குளோபல் டெரரிசம். இந்த வார்த்தை ஒரு இன்சல்ட் மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரியாலிட்டி. 1970 இருந்து 2020 வரை உலக அளவில் நடந்த மொத்த இன்டர்நேஷ்னல் டெரர் இன்சிடென்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் 20% பாகிஸ்தானுடைய கைரேகை வெளிப்படையாக இருக்கு. 26/11 மும்பை தாக்குதல், புல்வாமா அட்டாக், ஒசாமா பின்லாடனை அவன் நாட்டுக்குள்ளேயே வச்சிருந்த கதை, எல்லாமே இந்த பாகிஸ்தானுடைய சின்ன சின்ன துண்டுகள் தான். இதெல்லாம் விட பெரிய பெரிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஐரானி என்னன்னா, பாகிஸ்தான் வெளியே பயங்கரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதே நேரத்தில் அவன் நாட்டுக்குள்ளாடியே நொறுங்கி பல ஆண்டுகளாக இந்த முசஃபராபாத்தில் POK பகுதியிலேயே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ளேயே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தொடங்கி இப்பவும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் 20, 25, 30 பேர் காயமடைஞ்சது மட்டும் இல்லாமல் பலரும் இறந்துட்டதாக கூட செய்தி. மக்கள், எங்களுக்கு எங்கே எலக்ட்ரிசிட்டி, எங்களுக்கு எங்கே வேலை, எங்களுடைய உரிமைகள் எங்கே அப்படின்னு POK பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அடக்குமுறை செய்யக்கூடிய பாகிஸ்தான் அரசு மற்றும் மிலிட்டரிக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை நிறைந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாம் சொன்ன இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கே, வேலை எங்கே, எங்களுடைய உரிமை எங்கே அப்படின்னு கற்றுக்கிட்டு தெருவில் இறங்கியிருக்காங்க. ஒரு அன்ஸ்டேபிள் பாகிஸ்தான் தான் இப்போ இருக்க பாகிஸ்தானை விட, இப்பவும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஆனால் ஒரு அன்ஸ்டேபிள் பாகிஸ்தான் இப்போ இருக்கிறத விட டேஞ்சரஸ். அந்த அன்ஸ்டேபிளான நிலை தான் இவர்களை ஒரு ரெக்லெஸ் கண்ட்ரியாக மாற்றுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒயிட் ஹவுஸில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபாக இருந்தாலும் சரி, அங்கே போயிருந்தானுங்க. அங்கே போய் ட்ரம்ப்போட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறானுங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசீம் முனீர், பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷரீப், ட்ரம்ப்புக்கு ஒரு பாக்ஸில், ஒரு பெரிய பாக்ஸில் அந்த நாட்டில் உள்ள ரேர் எர்த் மினரல்ஸ் அதை கிஃப்டாக கொடுக்குறாங்க. இது டிப்ளமசி கிடையாது,
இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி கிடையாது. இது சர்வைவல் பார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரேர் எர்த் மார்க்கெட்டு ஆண்டுக்கு 10 பில்லியனுக்கும் அதிகமான டாலர் பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லப்படுது. அதையே பாகிஸ்தான் லிட்ரலி தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு உலக அளவில் அமெரிக்காவை இந்த ரேர் எர்த் மினரல்ஸை கிஃப்டாக கொடுத்து அவனை வழிக்கு வர வைக்க முயற்சி பண்ணுறான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். சரி, பாகிஸ்தான் ஒரு அன்பிரடிக்டபிளான நாடு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சைனா அது ஒரு வேற மாதிரியான பீஸ்ட் இன் அ நெகட்டிவ் வே. அது கொலாப்ஸ் ஆகாது, அது கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. கடந்த 20 வருடத்தில் அவனுடைய PLA, அவனுடைய ஆர்மி வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டில் லிட்ரலி வேற வகையில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் பாருங்கள், திபெத்தில் மட்டும் 58,000 கிலோமீட்டர் சாலைகள் இருக்குது. 4 ஃபுல் ஃப்ளெஜ்டு ஏர்பேசஸ் இருக்குது. நிகாரி, லஹாசா, ஷிகாஸ்தே, ஹோதான் அப்படின்னு 4 மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் திபெத்துக்குள்ளேயே இருக்குது. 2 லட்சம் PLA ட்ரூப்ஸ் வீரர்கள் வந்து இந்தியா பார்டரில், அந்த இந்திய பார்டர் செக்டருக்காக மட்டுமே டெடிகேட் பண்ணியிருக்கிறானுங்க. அவனுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், $225 பில்லியன். அதே சமயத்தில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆல்மோஸ்ட் $75 to $80 பில்லியன் வச்சுக்கோ. கேல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த கிளாஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2020 நம்ம சோல்ஜர்ஸ் இறந்தாங்க, சைனீஸ் சோல்ஜர்ஸும் இறந்ததாக சொன்னாங்க. அது இன்னும் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் மெமரியாகவே இருக்குது. இது ஒரு சிக்னல், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைனா ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுடைய கான்செப்டே, அவனுடைய ஃபிலாசபியே சலாமி ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தொடர்ந்து நம்ம பவுண்டரியை இன்ச் பை இன்ச்சாக, 1 இன்ச் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை வரும்போது 1 இன்ச்சு நிலத்தை எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த சலாமி ஸ்லைசிங் கான்செப்ட் தான் அவனுக்கு. இன்ச்சு பை இன்ச்சாக காலங்காலமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் சைனாவின் பாலிசியே. அதனால தான் ஜெய்சங்கர் இந்த வாரம் ஐநா சபையில் சொல்கிறாரு, இந்தியா இஸ் ரெடி டு அசியூம் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்கள் இன்னும் அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்தியா ஒரு சவுத் ஏஷியன் பவர் மட்டும் கிடையாது, ஒரு குளோபல் பேலன்சிங் பவராக தன்னையே பொசிஷனிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கதையில் சைலண்ட் வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ். இப்போ பங்களாதேஷ் இந்தியா உறவு நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2024 நம்மளுடைய ட்ரேட் வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட் $14 பில்லியன். பவர் ப்ராஜெக்ட்ஸ், கனெக்டிவிட்டி காரிடார்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக தான் நடக்கு, ஸ்மூத்தாக தான் போயிட்டே இருக்குது. பணம் இந்தியாவிலேருந்து கோடி கோடியாக பங்களாதேஷ்குள்ளே கொட்டுது. அதெல்லாம் அழகாக வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அன்பிரடிக்டபிள். 1971ஆம் ஆண்டில் இந்தியா வந்து அவனுடைய நண்பன். 1975 அங்கே ஒரு கூப்பு நடந்தது, மிலிட்டரி கூப். அதுக்கு பிறகு பாகிஸ்தான் பக்கம் டில்ட் ஆகிட்டான். நாளைக்கு சைனா பக்கம் டில்ட் ஆகாதுன்னு யாருக்குமே கேரண்டி கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அவன் டில்ட் ஆகிட்டான். பாருங்கள், இந்தியா பங்களாதேஷ் பார்டர் எவ்வளவு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர். லாங்கஸ்ட் போரஸ், ஸ்மக்லிங், இன்ஃபில்ட்ரேஷன், ரெஃப்யூஜி ப்ரெஷர் எல்லாம் இவன்களால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டெய்லி ஹெட்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதோட முக்கியமாக சிலிகுரி காரிடார், சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அகலம் 22 கிலோமீட்டர், அவ்வளோதான் தூரம். அது கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முழு நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 40 மில்லியன் மக்கள். அது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஐசோலேட்டட், தனியாக பிரிக்கப்பட்டுடுவாங்க. இதே நேரத்தில் பே ஆஃப் பெங்காலில் சைனா ஆல்ரெடி டீப் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து சிட்டகாங், பைரா, சொனாதியா போர்ட்ஸ் அப்படின்னு தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாளைக்கு இந்த டாக்கா பங்களாதேஷ் பீஜிங் பக்கம் போயிடுச்சுன்னா இந்தியா நேவி ஸ்பிளிட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். இந்தியன் நேவி ஸ்பிளிட் ஆக பிரிஞ்சு இவங்க 2 பேரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அரேபியன் சீல பாகிஸ்தான், பே ஆஃப் பெங்காலில் சைனா, பங்களாதேஷ். இது ஒரு 2 ஓஷன் ஃப்ரண்ட் வார், மிகப்பெரிய கடல் சார்ந்த 2 பக்கம் கடல் சார்ந்த போராக மாறிவிடும். இந்த சூழ்நிலையில் நமக்கு ரஷ்யா தான் ஒரு பேலன்சிங் ஃபேக்டர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐநா சபையில் ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் சொல்கிறாரு, நோ த்ரெட் டு இந்தியா ரஷ்யா டைஸ்.
இந்தியா ரஷ்யா உறவை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஃபேக்ட்ஸ். அதே அவர் சொல்கிறார். 2024 இந்தியா ரஷ்யாவிலிருந்து 1.9 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே க்ரூடு வாங்கியிருக்கு. ஒரு நாளைக்கு 1.9 மில்லியன் பேரல்ஸ், 19 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. 2025 இந்தியாவுடைய க்ரூட் இம்போர்ட்ஸின் 42%, ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் அவர் ஆயில் கேம் ஃப்ரம் ரஷ்யா. புட்டின் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, டிசம்பர் 2025 இந்தியாவுக்கு வரப்போகிறார். அப்படின்னா மெசேஜ் என்ன? இந்தியா ஒரு ஸ்விங் ஸ்டேட்டில் இருக்குது. யூஎஸுக்கும் முழுசாக போக மாட்டோம், சைனாவுக்கும் முழுசாக ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஒரு பேலன்ஸ்டு பிவட்டாக இறுதியில் நமக்கு டிப்ளமசி தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஷீல்டு. நம்ம ஸ்வாட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய மிலிட்டரி. நம்ம கேடயம் டிப்ளமசி. நம்ம வாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மாடர்னைசேஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு 42 ஸ்குவாட்ரான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சாங்ஷன் ஆயிடுச்சு. பட் ரியாலிட்டி இப்போதைக்கு 31, ஆல்மோஸ்ட் 260 ஏர்கிராஃப்ட் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ தேஜாஸ் MK1A, தேஜாஸ் MK2 இண்டக்ஷன் எப்படி, ஆஸ்ட்ரா MK3, காண்டிவா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர் தூரத்திலேயே பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் BVR ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எதிரி நம்மளுடைய ஏவுகணை பக்கத்தில் போகிறது வரைக்கும் அதை டிடெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி தேஜாஸ் விமானத்தில் மீட்டியர், பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட மீட்டியர் ஏவுகணை, இது ரெண்டும் அந்த ஏர்கிராஃப்டில் வச்சாச்சுன்னா இதுவே மொத்த ஏர் சுப்பீரியாரிட்டி இக்குவேஷனை சவுத் ஏஷியாவில் மொத்தமாக டில்ட் பண்ணுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதோட AMCS ஸ்டெல்த் ஃபைட்டர் 5th ஜெனரேஷன் ப்ராஜெக்ட் 2030 பல நூற்றுக்கணக்கான AMCA தயாராக இருக்கணும். அப்புறம் ட்ரோன்ஸ், ஹெரான் TP, ரஸ்தம் 2, இதெல்லாம் போக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லேசர் மிசைல்ஸ் அண்ட் லேசர் வெப்பன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வெப்பன்ஸ், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், S-400 ஆல்ரெடி மொத்த ரெஜிமெண்ட்டும் ஆல்ரெடி ஆப்ரேஷனலாக இருக்குது. S-500 வரப்போகிறதா சொல்கிறாங்க. தேஜாஸை டிசைன் பண்ண கோட்டா ஹரிநாராயணா அவர் பிளண்ட்லி வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இனிமே இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்தும் போர் விமானங்கள் வாங்கக்கூடாது, ரஷ்யா கிட்டேருந்தும் போர் விமானங்கள் வாங்கக்கூடாது. நம்ம தேஜாஸ் விமானத்தை டிசைன் பண்ண தேஜாஸுடைய ஃபாதர் அப்படின்னு பேசப்படக்கூடிய கோட்டா ஹரிநாராயணா அவர் சொல்லியிருக்கிறாரு, நோ Su-57, நோ F-35. இதெல்லாமே ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம நிர்பர் மட்டும்தான். டிபெண்டன்சினாலே நமக்கு வல்னரபிலிட்டி தான், பயப்பட வேண்டிய விஷயந்தான். செல்ஃப் ரிலையன்ஸ்னால் மட்டும்தான் சர்வைவல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 2026 அல்லது 27 வெஸ்ட் பக்கத்தில் பாகிஸ்தான் காஷ்மீரில் ஒரு அஃபென்சிவை லான்ச் பண்ணுறான்னு வச்சுக்கோ. நார்த்தில் சைனா அருணாச்சல் செக்டரில் ஒரு ப்ரெஷரை ஒரு தாக்குதலை செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கோ. ஈஸ்டில் பங்களாதேஷ் டில்ட் ஆகி நம்ம சிலிகுரியை சிக்கன் நெக்கை சோக் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த சிச்சுவேஷனில் இந்தியன் ஆர்மி 3 டைரெக்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகுது. லடாக், ராஜஸ்தான், பெங்கால். நமக்கு அந்த டைமில் கண்டிப்பாக 42லேருந்து 50 வரைக்கும் ஸ்குவாட்ரான் 3 தேட்டரில் ரெடியாக இருக்கும். நேவி, அரேபியன் சி ப்ளஸ் பே ஆஃப் பெங்காலில் சைமல்டேனியஸ் டிஃபென்ஸில் தயாராக இருக்கும். லடாக் கான்வாய்ஸ் ப்ளஸ் சிலிகுரி காரிடார், இந்த இடத்துல எல்லாம் வெப்பனாக இருந்தாலும் சரி, லாஜிஸ்டிக்ஸாக இருந்தாலும் சரி, மெடிசனாக இருந்தாலும் சரி, ஃபுல்லி லோடடாக இருக்கும். இந்த சமயத்தில் அப்படி ஒரு போர் தொடங்கும்போது இந்தியாவுக்கு கண்டிப்பாக தெரியும், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மேக்ஸிமம் ஒரு 7லேருந்து 10 நாளைக்குள்ளாடி சீஸ் ஃபயருக்கு புஷ் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அது வரைக்கும் இந்தியா யாரையுமே நீங்கள் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சுருப்பானுங்க. சீஸ் ஃபயருக்கு ஆல்மோஸ்ட் 7லேருந்து 10 நாளுக்குள்ளாடியே சீஸ் ஃபயருக்கு புஷ் பண்ணுவானுங்க. ஸோ இந்தியாவுடைய திட்டம், இந்தியாவுடைய கொள்கை, இந்தியாவுடைய டாக்ட்ரின் சிம்பிள். ஷார்ட் டைமில் ஒரு இன்டென்ஸான வார் பண்ணணும். ஃபஸ்ட்டு 70 to 120 ஹவர்ஸ்லேயே, ஃபஸ்ட் 70 to
20 hours ஆல்மோஸ்ட் 5 நாட்களுக்குள்ளேயே இந்தியாவுடைய டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுதான் சிந்தூர் ஆப்ரேஷனில் நடந்தது. மல்டி டொமைன் ரெசிலியன்ஸ், சைபர் நெட்வொர்க்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், எனர்ஜி கிரிட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணும். கண்டிப்பாக அணு ஆயுதம் பற்றிய பேச்சு இருக்கும். நியூக்ளியர் டிட்டரன்ஸ் விசிபிளாக இருக்கும், பட் கண்ட்ரோல்டாக இருக்கும். அட்வர்சரி டாக்டிக்கல் மிஸ் அட்வென்ச்சர் ப்ரிவெண்ட் பண்ணும். அலையன்ஸ் லெவரேஜ் பண்ணும். குவாடுடைய நேவல் ப்ரெசன்ஸ் இருக்கலாம். ரஷ்யா ரிஸ்ட்ரெய்னிங் சவுதி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கலாம். யூஎஸ் டாக்டிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலும் கொடுக்கும், கொடுக்காமல் இருந்தாலும் இருக்கும். ஆனால் இந்தியா எப்போவுமே ஒரு போருக்கு நீங்கள் போருக்கு வாங்க அப்படின்னு இந்தியா டசன்ட் சீக் வார். ஆனால் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை இக்னோர் பண்ணுனா அதுதான் நமக்கு மிகப்பெரிய தவறு. இப்போ வேர்ல்டு செஸ் போர்டில் நாம் தான் ஒரு லீடர், நாம் சொன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இந்த வேர்ல்டு செஸ் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இஸ் டெரர், சைனா இஸ் எக்ஸ்பேன்ஷன், பங்களாதேஷ் எந்த பக்கம் வேணும்னாலும் சாயக்கூடிய ஒரு பொம்மை, ரஷ்யா பேலன்சிங், யூஎஸ் சாங்ஷன்ஸ். இந்தியாவுக்கு ஒரே ஒரு மெசேஜ், ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் பீஸ். தயாராக இருக்கிறது தான் நமக்கு தேவையான அமைதி அப்படிங்கிறது. இந்தியா எனிமிக்கு, நம்ம எதிரிக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு முனையாக இருந்தா என்ன, 2 முனையாக இருந்தா என்ன, 3 முனையாக இருந்தா என்ன, 1 friend 2 friend or 3 friends, எத்தனை முனையாக இருந்தாலும் இந்தியா வில் ஃபைட் வித் கான்ஃபிடென்ஸ், வித் பவர் அண்ட் வித் ரிசால்வ். இந்தியாவை எந்த வழியிலேயாவது அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மட்டும் இல்லை, இன்னும் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் இந்தியாவில் தற்போது நடக்கக்கூடிய ஆயுத வளர்ச்சியை ஃபேக்டர் இன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனை 3 பேர் சேர்ந்து வந்தாலும் அடிக்க முடியாது, 3 பேர் தனித்தனியாக வந்தாலும் அடிக்க முடியாது. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா கிட்டேயும் அணு ஆயுதம் இருக்குது, இந்தியா கிட்டேயும் தேவையான ஆயுதங்கள் இருக்குது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக ஒரு போரில் களம் இறங்க முடியாது. சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரியே தான் இந்த 3 நாடுகள் தனியாக வந்தாலும் சரி, சேர்ந்து வந்தாலும் சரி, 3 அல்லது 4-5 நாட்களிலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அடியை வாங்கி கீழே மடிந்து விழுவார்கள். அதுதான் உண்மை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.